இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் டிசம்பர் 27ஆம் தேதி 2025 சனிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 12ஆம் திருநாள். பூரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, சப்தமி திதி. சப்தமி திதி ரொம்ப நல்ல திதியாக இருக்கிறது. வியாபாரம் தொடங்கணும், ஒரு 10 பேரை பார்த்து ஒரு விஷயத்தை பண்ணணும், ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கணும், பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சப்தமி திதி அன்னைக்கு பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஏற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம், மக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து லெஸ்ஸி மாதிரி சாப்பிட்டு போயிடுங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி சந்திரன் ரெண்டும் 12ஆம் இடத்துல குரு வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால பசங்களுடைய படிப்பிற்காக, பசங்களுடைய வேலைக்காக, உங்கள் வேலைகளில் சில அலைச்சலுக்காக வேறு ஊரு கூட போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சுப விரயங்கள் ஆகக்கூடிய அற்புதமான நாள். அது குழந்தைகளுக்கான விரயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய விரயமாக இருக்கும், டிக்கெட் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கப்பெறக்கூடிய நாளாக இருக்க போகிறது. பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் பயங்கர குஷியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நிறைய தூண்டுதல், மனசில் நல்ல விஷயங்கள் செய்யணும், 10 பேருக்கு உதவணும், நிறைய புண்ணியத்தை சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. அனந்தசயனன் பத்மநாபன் ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கர ஃபேமஸ் ஆவீங்க. சந்திரனும் சனியும் இணைந்து குரு வீட்டில் உட்கார்ந்து இருக்கும்போது, பார்வை பலத்தில் செவ்வாயுடைய பார்வை இருக்கும்போது, நிலப்பலன்கள் சார்ந்த வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு, மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய நபர்களுக்கு, டிஜிட்டல் சம்பந்தப்பட்ட எந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் பெரிய ஆர்டர் வரும். பிரபலத்தன்மை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மனசு அவ்வளோ கெட்டியாக இருக்கும், நம்மளால் பண்ண முடியுங்கிற ஒரு எண்ணம். இன்னொன்று, பொதுவாகவே ஒரு லாங் பிளேஸ்மெண்ட்டில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஆட்கள், பெரிய ஆட்களாக இருக்கக்கூடிய நபர்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய செயல்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நாள், பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நாள், தொழிலில் உங்களை நம்பி பல விஷயங்களை செய்யக்கூடிய நாள். நீங்கள் இல்லைன்னா அந்த இடத்துல வேலையே நடக்காது. இஃப் யூ ஆர் நாட் தேர், there is no work over there. அதுதான் உண்மை. அந்த இடத்துல வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு வேலையில் இன்றைய நாள் நிறைய விஷயங்கள் முடிவுகள் மாற்றி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நல்ல நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் சோமநாதேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சனி சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறது தெய்வ அனுகிரகத்தை முழுக்க கொடுக்கறது. வீட்டில் 4 குழந்தைகள் பிறக்கிறாங்கன்னு வைங்க, ஒரு சொத்தை பிரிக்கிறாங்கன்னா பாதி பாதியாக 4 குவார்ட்டராக கொடுப்பாங்க. 25% ஒரு ஆளுக்கு. சனி சந்திரன் ஜாதகத்தில் சேர்ந்து பாக்யஸ்தானமே கனெக்ட் ஆகும்போது ஒன்று நீங்கள் முழுக்க கோவிலுக்கு எழுதி வச்சுருவீங்க, 4 பேருடைய சொத்துமே உங்களுக்கு வர சேரும். அதாவது தெய்வம் கொடுத்தா ஒரே அடியாக கூரையை பிச்சுட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்களா, அதுதான் பாக்கியத்தில் இருக்கும்போது கடக ராசியில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய ஏற்றம், நிறையா பிரயாணங்கள் மூலியமாக சந்தோஷம், குழந்தைகளை பார்த்தா சந்தோஷம், அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் பெறும் பொழுது பெரிய ஏற்றம். இன்னொரு 3 நாள் இருக்குது வைகுண்ட ஏகாதசிக்கு. வைகுண்ட ஏகாதசிக்கு எப்படியாரு ஒன்று திருப்பதி பெருமாளை பாருங்கள், இல்லை வீட்டு பக்கத்தில் கூடிய பெருமாளை பாருங்கள், இல்லை ரங்கநாயக்கனை போய் பாட்டுவாங்க. எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டியது, உங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய ஆராதனை, திருவாராதனை, திருமஞ்சனம் நம்ம பெருமாளுக்கு எந்த அளவுக்கு சௌக்கியமோ அதே அளவுக்கு தான் ரங்கநாதருக்கும். இவர் உச்சம், இவர் தாழ்ந்து அப்படிலாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ரங்கநாத சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் தாமரை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் போய் சனி சந்திரன் சேர்ந்திருப்பது பொதுவாகவே இரவு நேரத்தில் திடீர் பிரயாணம், நல்ல விஷயத்துக்கு பிரயாணம், சுபகாரியங்களுக்கு பிரயாணம். திடீர்னு பார்த்தேன் பொண்ணு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நாளைக்கு காலையில் பேச சொல்கிறாங்க, நீ கிளம்பி வரையா அப்படின்னு ஃபோன் வரும். அதுக்கு என்னடா நல்ல விஷயம் தான்டா, கிளம்புனாண்டா, நைட்டே கிளம்பி வரேன்டான்னு சொல்லி உடனே கிளம்புங்க. இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய மென்டாலிட்டியில் நிறையா பண்ணங்கள், அதாவது சுப விரயங்கள், திடீர் பிரயாணங்கள், நல்ல விஷயத்துக்கு பிரயாணங்கள், புதுசாக ஒரு கடன் இருந்ததுன்னா அந்த கடனை க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள், வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாள், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை அதிகரிக்கக்கூடிய நாள், லாபங்கள் நிறைந்த நாள், மற்றவங்க மேலே டிபெண்ட்டாக ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய நாள், குடுக்கல் வாங்கல் எது இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய நாள். ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிச்சே தீரும். பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய மாற்றங்கள், புது செயல்கள் எல்லாமே கிடைக்கப்பெறக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அதுவும் பொதுவாக மீனத்தில் போய் உட்கார்ந்து இருக்கும்போது சனி சந்திரன் உங்களுக்கு வேண்டான்னு சொன்னாலும் கடன் கிடைக்கும், வேண்டான்னு சொன்னாலும் அன்பு தொல்லைகள் இன்றைய நாள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்தே தீரணும் எங்கள் வீட்டுக்கு, நீங்கள் சாப்பிட்டே ஆகணும், ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டாங்கன்னா கேட்க மாட்டாங்க, கொஞ்சோண்டு இதே ஒன்றா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உணவில் டார்ச்சர் பண்ணுவாங்க, ஃபுட் டார்ச்சர் பண்ணுவாங்க. அதெல்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னென்னா அந்த அன்பு எல்லாமே நல்லதுக்காக தான். ஒருத்தர் மேலே அன்பு செலுத்துறதுங்கிறது எல்லாருக்குமே அந்த ஒரு கொடுப்பினை இருக்கிறது இல்லை. உங்கள் மேலே அது இருக்குன்னா நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஆத்மா, பெரிய ஒரு பிறவி, அவ்வளோதான். இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி சந்திரன் குருவுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறது. கண்டிப்பாக குழந்தைகளோட ஏதாவது பெரிய ஒரு கோவிலுக்கு சென்று வருவது, ஆலய வழிபாடுகள் செய்வது, பிராகாரத்தை சுற்றுவது, சுவாமியுடைய கால் பாதத்தில் சாஷ்டாங்கமாக நாம் வழிபாடு செய்வது பண்ணுறதுனால என்ன நடக்கும்? குழந்தைகள் நன்னா இருப்பாங்க, கர்மா கழியும். எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணி நம்ம பிறந்தோமோ அந்த பாவங்கள்லாம் கழியும். இருக்கிற வாழ்நாள் கொஞ்சம் நல்ல சுபிக்ஷமாக சந்தோஷமாக இருப்போம். குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும். அதுக்காக நம்ம ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும், கோவில்களுக்கு செல்ல வேண்டும். மதுரை மீனாட்சி அம்மனை மனசார வணங்குங்க, நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும். ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பக்குவமாக ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய நாள். 4ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்ந்திருக்கு அப்படின்னாவே அது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு. இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது, ஹோம் லோனில் கட்டியிருக்கக்கூடிய இஎம்ஐயை எப்படி முடிக்கிறது, உங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க மூலியமாக எந்தெந்த விஷயம் எப்படி எப்படி அரசியல் இருந்தாலும் உங்கள் காய் மட்டும் எப்படி நவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்துப்பது, நம்ம வேலை எப்படி முடிக்கிறதுன்னு நீங்கள் தெளிவாக சிந்திக்கிறது. அந்த சிந்திக்கக்கூடிய வலிமை இன்றைய நாள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்ல வரேன். வீட்டுக்கு போனீங்கன்னா நல்ல விஷயத்துக்காக செலவுகள் இருக்கும், தாயாருக்காக செலவுகள் இருக்கும். ஆனால் நல்ல சந்தோஷத்தையும் சேர்ந்து பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுவாமி மலை முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த முடிவாக இருந்தாலும் சரி தெளிவாக எடுப்பீங்க. அந்த தெளிவு இல்லாத மனநிலைங்கிறது இருக்காது. நிறைய பேர் ஜெராக்ஸ் கடை போடலாமா, ஐடி தொழில் எதாவது பண்ணலாமா, கம்ப்யூட்டர் பேஸ்டு சிஸ்டம் பேஸ்ட் எதாவது பண்ணலாமா, இல்லை புதுசாகவே டேட்டா மாதிரி எதாவது கோர்ஸ் கற்றுக்கலாமா, புது கம்பெனிக்கு ஜாயின் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறையா எண்ணங்கள் போகும். இது எல்லாமே நல்லதுக்கு தான். ஒரு மனுஷனுடைய வளர்ச்சிகள் அப்படிங்கிறது ஆசை இருந்தால் தான் அந்த வளர்ச்சிங்கிறதே இருக்கும். இன்றைய நாள் அதெல்லாம் ரொம்ப பக்குவமாக உங்களால் பண்ண முடியும், தெளிவாக சிந்திக்க முடியும், ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேதுமாதவ சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய நாள். எந்த ஒரு விஷயமே ஈஸியாக முடிக்கக்கூடிய நாள். ஆதரவாக நின்று ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய நாள். பலமாக ஒரு விஷயம் பண்ண போகிறோன்னா அதில் டவுட்டே கிடையாது, இதுதான் பண்ண போகிறோன்னு ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய நாள். எந்த விஷயத்துலையுமே கவலை கிடையாது, இதுதான் பண்ண போகிறோம், இப்படி தான் பண்ண போகிறோம். பெரிய ஏற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது. காசு பணத்துக்கு குறை கிடையாது. ஏன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் வீடுனா உங்கள் ராசி லக்னத்திலேருந்து 2ஆம் வீடாக இருக்கனால பணம் வரும். அதை நீங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. தங்கத்தில் முதலீடுகள் செய்கிறது. பூரட்டாதி நட்சத்திரமாக இருக்கனால தங்கத்தில் முதலீடுகள். பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பருட்சம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுக்கிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எதுலேயுமே ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கும். நேர்மையாக ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. எதுலேயுமே வினோதமான எண்ணங்கள், விசித்திரமான எண்ணங்கள் இந்த மாதிரிலாம் இருக்காமல் கரெக்டாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். மனோதிடம் பொதுவாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்.
ஸ்ரத்தையாக ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள், சூப்பராக இருப்பீங்க. அது குரு வீட்டில் உட்காந்துருக்கனால சனி சந்திரனுக்கு பலம் ஜாஸ்தி. இன்றைய நாள் நிறையா முடிவுகள் எடுப்பீங்க, சந்தோஷத்தில் இருப்பீங்க. நிறைய ஏற்றங்களும் பிரயாணங்களுக்கும் ரொம்ப ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய நாள். வீட்டில் பெண்மணிகள்லாம் நிறைய சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லாருடைய ஆதரவும் பயங்கரமான சந்தோஷமும் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னு கேட்டால், முதல் ராசி லக்னம் கன்னி, 2 ரிஷபம், 3 மகரம், 4 மீனம். இந்த 4 ராசிகளுக்கும் ஏ கிளாஸாக இருக்குது. மற்ற எல்லாருக்குமே இந்த நாள் ஓரளவுக்கு ஆவரேஜாக நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணு கொண்டு வந்து ததாஸ்திரன்றி. வணக்கம்.